சார், வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷனும் ஜெயிக்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கையும் வெறியும் இருந்த யாராக இருந்தாலும் வெற்றி அடைஞ்சே தீரணும். எனக்கு இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் அரியணை அகாடமி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு. அது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. முடிஞ்சா நெட்ல போய் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. இந்த அரியணை அகாடமி நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட்ல என்ன தாரக மந்திரம் அப்படின்னு சொன்னாக்கா, என்னை நாடி வந்தவர்களை, என்னை தேடி வந்தவர்களை ஒரு மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரியாக உருவாக்குவேன் என்ற ஒரு மோட்டோவோட அந்த இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கிறார். நான் இல்லைன்னு என்ன தெரிஞ்சுன்னா, அவருக்கு தெரிந்த கலையை இந்த சமுதாய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்ற ஏக்கத்தோடு அந்த செயலை செஞ்சிட்டு இருக்காரு. அது ஆத்மாத்மா செய்யறார். இப்ப அவருக்கு தெரிந்த கலையை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னை நாடி வருபவர்களை மிகச்சிறந்த ஒரு காவல் அதிகாரியாக என்னை காம்பவுண்ட்ல இருந்து, இன்ஸ்டியூட்ல இருந்து வெளியே செல்லும் போது ஒரு மனிதனாக காவல்துறை அதிகாரியாக வெளியேற்ற முடியும், உருவாக்க முடியும் என்ற ஒரு உயர்ந்த மோட்டரை கொண்ட அந்த எண்ணத்தை அவர் தாங்கி இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைய வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற அரியணை அகாடமின்னு இருக்கு. இப்ப ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும், கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு திறமையை படைச்சிருக்காங்க. அந்த திறமைகளை அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்றாற்போல அந்த தகுதியை பயன்படுத்திக்கணும். நம்ம நிறைய பயன்படுத்துறது கிடையாது, அதான் விஷயம். அந்த உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை, இப்ப நான் சொன்னேன்ல அரியணை அகாடமி, அவர் காவல்துறையை கையில் எடுத்துக்கிட்டார். என்னால காவல்துறை அதிகாரியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த லைனை கையில் எடுத்திருக்காரு. அதே போல உங்களுக்கு எல்லா திறமைகளும் இருக்கு. அந்த திறமைகளை தயவு செய்து 100% வெறித்தனத்தோடு செயல்பட வேண்டும். 100 பொறுமையா தான் இருக்கணும். ஒரு செயலை செய்வதற்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப கல்லூரியில் பட்டப்படிப்பு இருக்குன்னு சொன்னா 3 வருஷம் எதுக்கு வச்சிருக்காங்க? முதலாம் ஆண்டுலேயே அந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம், 2ஆம் ஆண்டுலேயே எக்ஸாம் முடிச்சிடலாம். ஆனா 3 ஆண்டுகள் எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு மாணவன் உள்ளே நுழைந்த பிறகு 3 ஆண்டுகளுக்கு பின்னால் வெளியேறும்போது ஒரு முழுமையான மாணவனாக வெளியேற வேண்டும். அதுதான் அந்த 3 ஆண்டு பட்டப்படிப்பு. அதுபோல ஒரு மூங்கில் வளர்வதற்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் ஆகும். 5 ஆண்டு காலம் வரைக்கும் இந்த மூங்கில் வளரவே வளராது, ஒரு குருத்துதான் விட்டுட்டு இருக்கோம். ஆனா 5 ஆண்டுகள் அது காத்திருந்து அந்த முளை மேலே வருகின்ற போது ஒரு மூங்கில் மட்டும் கிட்டத்தட்ட 72 அடி உயரம் வளரும்னு சொல்றாங்க. 72 அடி உயரம் ஒரு மூங்கில் மட்டும் வளரும்னு சொல்றாங்க. அப்ப 72 அடி உயரத்தை வளர்ந்து தலைந்து காட்டுவதற்கு, வெளி உலகத்தில் காட்டுவதற்கு அது எடுத்துக்கொள்கின்ற காலம் 5 ஆண்டுகள் ஆகிறது. ஆகவே நான் இதுல இருந்து என்ன சொல்லணும்னு சொன்னா, எந்த ஒரு செயலையும் மனிதனாக ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகளையும் ஆற்றலையும் 100% வெறித்தனத்தோடு பயன்படுத்துங்கள். வெற்றி கண்டிப்பாக உங்களை கிட்டியே தீரும். எடுத்த செயல்களில் உறுதியாக நில்லுங்கள், ஜெயிக்கலாம். நன்றி. நிமிஷம் ஓடி போச்சா?